தெரியாத சில தற்குறிங்க சொல்லுவாங்க. நானும் இஸ்லாமியர் தான். எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாமே வந்து சீமான் அண்ணன் பக்கம் தான். அது வந்து திமுக அதிமுக வந்து இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தனால ஒரு பிம்பத்தை கட்டி வச்சுருக்காங்க. சீமான் அண்ணன் வந்து இஸ்லாமியர் வாக்கு வந்து சீமான் அண்ணனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிம்பத்தை கட்டி வச்சுருக்காங்க. கோவை பாஷா அவர்களும் கூகை இப்ராஹிம் அவர்களும் நாங்கள் வெளியே போகணும், நாங்கள் வந்து சிறையிலேயே ஒரு நாள் இருந்துட்டோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அப்போது அரசின் சார்பாக என்ன தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள் அதே மனநிலையோடு தான் சிறையில் இருக்காங்க, அவங்களை வெளியில் விட்டா மாற்று மதத்தினருக்கு ஆபத்து, அவர்களை வெளியே விடக்கூடாதுன்னு இதே திமுக அரசு தானே அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க தான். அது வந்து நமக்கு அது ஆழமான செய்தியாக நம்மளால தெரிய முடியல. இல்லை சொன்ன திமுக கூட்டணி தான். ஆமா, இல்ல அதிமுக கூட்டணி இல்ல திமுக கூட்டணி தான். விஜய்க்கா? இல்ல விஜய்க்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் அந்த தற்கொலை பக்கம் போகவே மாட்டோம், அது கண்டிப்பாக கிடையாது. Looking to buy or sell home, residential plots, farmland, commercial property? We are here to help. Contact us today. Alpha Land Connect, connecting you to the right land. சட்டமன்ற தொகுதி பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. எம்எல்ஏவோட பேர் என்னன்னு தெரியுமா? ஜவாஹிருல்லா. இது வரைக்கும் தொகுதியில் அவரை பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஏதாச்சும் இடையில நிகழ்வுனாக்கா வருவாங்க போவாங்க. தொகுதிக்கு நல்லது செஞ்சிருக்காரா? நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ 2026 ஒருபுறம் திமுக கூட்டணியோடு இருக்காங்க, நாம் தமிழர் தனிச்சு கிளம்புறாங்க, தமிழக வெற்றி கழகம் யாரெல்லாம் கூட்டணிக்கு வரீங்களோ வாங்குங்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட கூட்டணி வராங்க. உங்களுடைய ஓட்டு யாருக்கு? நம்ம யார் தனிச்சு நிற்கிறாரோ அவங்களுக்கு தான் அம்மா. அப்போ சீமான் தானே தனிச்சு நிற்கிறாரு? ஆமாம், சீமானுக்கு தான் அம்மா ஓட்டு. ஏன் சீமான்ட்ட என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? சீமான் அவர் எப்போலேருந்து இப்போ வரைக்குமே தனிச்சு நிற்கிறாரு, அது ஒரு காரணம் மட்டும்தான். மற்றபடி அவங்களுடைய ஒரு சில கொள்கைகளில் நமக்கு முரண் இருக்குது, ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு எதிர்விதமான இது இருக்குது. இருந்தாலும் அவர் தனிச்சு களமாட்டுறாரு. இது வரைக்கும் எந்த ஒரு இதோடையும் சேரல. ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து அவர் என்ன செய்கிறாருங்கிறத பார்ப்போம். அவர் செய்யலைன்னா அடுத்து வேறு யார் நல்லது செய்கிறதுக்கு முன் வராங்களோ அவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, யார் நல்லது செய்கிறாலோ அவங்களுக்கு தான் நம்ம இது. அதை தாண்டி அவங்க சொல்கிற கொள்கையில் இருந்தும் அவங்க இது பண்ணுறதுலாம் மாறுபடுறாங்கன்னாக்க நம்மளே கூட முன்னாடி நின்று அது அதுக்கு எதிராக நம்மளே போராடலாம். அது பிரச்சனை. சின்னம் என்னன்னு தெரியுமா? விவசாய சின்னம். என்ன விவசாயி? அந்த தோல்ல உழவர் இது வச்சு ஏற்கலப்பா வச்சிருப்பாங்கல்ல, அந்த இது. எந்த சட்டமன்ற தொகுதினா இது? பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. தொகுதியோட எம்எல்ஏ யாரு? ஜவாஹிர்லா இப்போ இருக்காங்க, பேராசிரியர். கடைசியா எப்போ பார்த்தீங்க? கடைசியாக இப்போ ரீசெண்டாக கூட பேசி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். தொகுதிக்கு வந்துட்டு வராங்க ரெகுலராக வருவாங்க. நல்லா இருக்குது. நிறைய காணொலிகள் எடுத்து வச்சிருக்கோம், தொகுதி முழுக்க குப்பைகளாகவும் சாக்கடையாகவும். அது இருக்கத்தான் செய்யுது. அவங்களுடைய செயலை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பேரூராட்சியாக இருக்கட்டும், ஊராட்சியாக இருக்கட்டும், அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கு. செய்தாலும் குப்பைகள் வந்து சேரத்தான் செய்யுது. அதுக்குண்டான தீர்வுகளும் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருடைய பகுதிகள்லயும் வந்துட்டு தான் இருக்குது. தெரு உள்ளே அவ்வளவு குப்பை கிடக்கு. இருக்கத்தான் செய்யுது. நம்ம இந்த ஊர்னு மட்டும் நீங்க சொல்ல வேண்டாம், எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவும் இருக்கத்தான் செய்யுது. அவங்களால என்ன முடியுமோ எல்லாத்தையும் அவங்கள செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, செய்யாம இல்லை. 2026 யாருக்கு உங்களுடைய ஓட்டு? நம்மளுடைய ஓட்டு ஏற்கனவே 2021 இந்தியா கூட்டணி திமுகவுடைய கூட்டணியில நமது மனிதநேய மக்கள் கட்சியோட இருந்தோம். அதே நிலைப்பாடு தான் சொல்லியிருக்காங்க எங்க தலைமையிலேருந்து. அதனால நாங்க திமுகவை தான் ஆதரிப்போம். இப்போ நீங்க வந்து தமுக மனிதநேய மக்கள் கட்சி. அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடயத்தில் இது வரைக்கும் திமுக எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கலையே. எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியவில்லை நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்க, நீங்க ஆல்ரெடி இப்ப எடுத்தது 20 பேர் எடுத்தாங்க, பரோல்ல கிடைச்சது. அவங்கள நிரந்தரமா பரோல்ல நீக்கப்பட்டு எடுத்து இன்னும் ஒரு 19 பேருக்கு உண்டானதை வந்து இப்போ தற்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஸ்டாலின் இருக்காங்கல்ல, தளபதி ஸ்டாலின் வந்துருச்சு. ஆமா, அவங்கள்ட்ட எடுத்து வச்சதுனால இன்னைக்கு அதுக்குண்டான வேலையை அவங்க பார்த்து. கோவை பாஷா அவர்களும் கூகை இப்ராஹிம் அவர்களும் நாங்கள் வெளியே போகணும், நாங்கள் வந்து சிறையிலேயே ஒரு நாள் இருந்துட்டோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அப்போது அரசின் சார்பாக என்ன தாக்கல் பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் அதே மனநிலையோடு தான் சிறையில் இருக்காங்க, அவங்களை வெளியில விட்டா மாற்று மதத்தினருக்கு ஆபத்து, அவர்களை வெளியே விடக்கூடாதுன்னு இதே திமுக அரசு தானே அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. அப்படின்னு சொன்னாங்க தான். அது வந்து நமக்கு அது ஆழமான செய்தியா நம்மளால தெரிய முடியல. இல்ல சொன்னாங்க, இல்ல வெளிப்படுத்தி சொன்னாங்க தான், இல்லைன்னு சொல்லல நம்ம. அதாவது அன்னைக்கு உள்ள சூழல்ல அந்த பிஜேபி அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இதை வந்து ஒரு மாலை மலர்ல ஒரு செய்தியை அறிவிச்சாங்க. அப்புறம் வந்துட்டு திமுக தாக்குறதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்லி முன்பட்டாங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்டாலின் இப்ப இருக்காங்களா சிஎம், அவங்க ஆட்சியில தான் இந்த 20 எப்படி சொல்றது நீண்ட கால சிறைவாசிகளை வெளியில எடுத்தாங்க. உண்மைதானே? எடுத்தாங்களா இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். தாக்கல் பண்ணாங்க. அவங்க அதே மனநிலையோட தான் இருக்காங்க அப்படின்னு. இல்ல
அதுக்கப்புறம் அஃபிடவிட் பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டுமா? நீங்க எடுத்து போட்டு காட்டுங்க. ஆனா இப்ப 20 பேர் வந்தது எப்படி வந்தாங்க? அதே அரசாங்கம் தானே. இப்போ உள்ள தமிழக அரசு தானே வந்து என்னது நீதிமன்றத்துல போய் அவங்க தானே நமக்கு வந்து இது நோ அப்ஜெக்ஷன் சொன்னதுனால தானே எனக்கு சிறைவாசிகள் பக்கத்து வெளியே வந்தாங்க. மாநிலம் கேரளா இருக்கு. ஆமா அங்க வந்து காஷ்மீர் ஃபைல்ஸும் கேரளா ஸ்டோரி படமும் திரையிடல. ஆமா. தமிழ்நாட்டுல எப்படி திரையிடப்பட்டது? அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. எனக்கு அது இல்லங்க, திரைப்பட வெஸ்ட் உலகம் பெங்கால், அப்படிங்கும் போது மேற்கு வங்கத்துல எதிர்ப்புகள் இஸ்லாமியர்களுக்கு தெரிவிச்சோம். இல்ல, நம்ம இஸ்லாமியர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி சார்பா நம்ம எதிர்ப்பு கண்டனங்களை தெரிவிச்சாங்க கூட்டணியில எங்களுடைய இருக்கீங்க, கண்டனம் பேராசிரியர். தெரிவிச்சா போதுமா? படம் ரிலீஸ் ஆகி எல்லாரும் பாக்குறாங்க. கண்டனம் வந்து நம்ம தெரிவிக்கிறது நம்மளுடைய நம்மளுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சோம். அதுக்கு உண்டான ஒரு சில இதுங்கெல்லாம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தப்பட்டது. இருந்தாலும் ஒரு சில காரணத்தினால அது ரிலீஸ் நீங்க ஆகப்பட்டது. இப்படி சொல்றீங்க. ஜவாஹிருல்லா அவர்கள் கடந்த தேர்தலில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வெளியூர்ல இருந்து வரல, ம். இந்த முறை வெற்றி பெற்றா இதே ஊர்ல நான் வீடு எடுத்து தங்கி இந்த தொகுதியோட பிரச்சனையை பாப்பேன்றாரு. ஆமா. அவருடைய வீடு எங்க இருக்கு? இந்த தொகுதியில? இதே ஊர்ல இதே பாபநாசம் பகுதியில அவுள்கார் தெருன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியால தான் வீடு இருக்குது. இருக்காராங்க? வீடு இருக்குது. ஆமா அவங்க வந்து சென்னையில வந்துட்டு சட்டமன்ற அலுவலகம் அவங்க வந்து மனிதநேய மக்கள் கட்சியோட இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர். அது அல்லாம மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம்களுடைய தலைவர். அப்படிங்கிறனால அவங்க தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு உண்டான இது நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்க பங்கு பெறுவாங்க. இல்ல அப்படி இருக்கும்போது பொய்யான வாக்குறுதியை சொல்லலாமா, நான் தொகுதியிலே இருப்பேன் அப்படின்னு? இல்லையே, இருக்கதானே செய்யறாங்க. உங்களுக்கு என்ன இல்ல நீங்க கொடுக்கப்பட்ட மனுக்களா இருக்கட்டும், புகாரா இருக்கட்டும், அதாவது பொதுமக்கள் சரி, இப்ப கொடுக்கப்பட்டு செய்யவில்லை என்றத சரி, இல்ல நீங்க என்ன பண்ணுவோம்? இப்ப நீங்க சொல்லுங்க. ஆன் பண்ணிட்டே போவோம். எந்தெந்த ஏரியாக்கள்ல அப்படி சாக்கடை இருக்கு, எங்க குப்பைகள் இருக்கு, இல்லங்க, சாலைகள் முழுக்க அத வந்து நீங்க வந்து எம்எல்ஏ தான் இதை வந்து செய்தாரான்னு நீங்க சொல்ல வரீங்களா? அந்த குப்பைகளை வந்து அவங்களே கொட்ட சொன்னாங்களா? கிடையாது. பொதுமக்கள் இல்ல அதை வந்து பேரூராட்சிக்கும் ஊராட்சிக்கும் உட்பட்டது. அதுக்காக கவுன்சிலர் இருக்காங்க, அதுக்காக வந்து செயல் அலுவலர் இருக்காங்க, நிறைய கிளர்க்குங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் இருக்கும் போது எம்எல்ஏ வந்து இதை செய்தாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல? எம்எல்ஏ அவர் தானே அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ. ஆமா, பொறுப்புதாரி அவங்க தான். இன்னைக்கு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். அவங்க வந்து அவங்களிடம் நம்ம புகார் கொடுக்கப்பட்டு நீங்க செய்யவில்லை என்று ஒரு பொதுமக்கள் நம்மிடம் சொன்னால் நாங்க உடனடியாக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 10 பேர் சொல்லியிருக்காங்க தொகுதி முழுக்க குப்பை, தொகுதிக்குள்ள அப்படி நீங்க தொகுதி முழுக்க குப்பைங்கிறது அபாண்டமான குற்றச்சாட்டு. நான் நிறைய இடம் நல்ல இடமும் இருக்குது. நானே உங்களுக்கு வேண்டாம் நான் காட்டுறேன். அந்த மக்கள் வசிக்க நீங்க வந்து ஒன்லி நெகட்டிவ் திங்ஸ், அதாவது எங்கெல்லாம் குப்பைகள் இருக்கோ அந்த மாதிரி உள்ளதை மட்டும் நீங்க சொல்ல வரீங்க. குப்பையே இருக்க கூடாது இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, இதே தெருவுல இப்ப நீங்க நின்று பேசிட்டு இருக்கு, இதே தெருல வலது பக்கம் குப்பை இருக்குதா இல்லையா? அதான் குப்பைகள் இருக்கதான் செய்யுது. நான் சொல்லவே இல்லையே. குப்பைகள் வந்து அங்கங்க ஒரு சில பகுதியில கடக்கதான் செய்யுது. இல்ல, அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. பொதுமக்களே தன்னார்வலாம் நின்று செய்யறாங்க. தன்னார்வலாம் நின்று செய்யறோம். எங்களால முடிஞ்சதை நம்ம செய்யறோம். இன்னும் காவி தண்ணி தானே வருதுங்கிறாங்க. குடிக்கக்கூடிய தண்ணி காவியா தானே வருது. கவர்மெண்ட் காட்டுங்க, நீங்க காவி தண்ணி காட்டுங்க, காவி தண்ணி காட்டுங்க. உண்மையா காவி தண்ணி? யாருமே இந்த மாதிரி நீங்களா ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டாம். ஆனா ஆல்ரெடி காவி தண்ணிங்கிறது வந்து ஒரு பகுதியில அன்னைக்கு வந்து எப்படி சொல்ற, அந்த நீர்த்தேக்க தொட்டில இருந்து வந்து கழிவு அதாவது ஏற்பட்டு வந்துச்சுன்னா அன்னைக்கு ஒன்று இடையில வந்தது. அதை சுத்தம் செய்யப்பட்டது. ஐயம்பட்டை பேரூராட்சி தண்ணி தொட்டியில கிளீன் செய்யப்பட்டது. இன்னைக்கு காலையில நான் வீட்டுல கூட பிடிச்சி இல்ல இருந்தா நீங்க சொல்லலாம். அபாண்டமான போவோம், தண்ணியை திறப்போம், காவி தண்ணி வந்துச்சுன்னா நீங்க எங்க வீட்டுல நாங்க அதே தண்ணி தான் குடிக்கிறோம். நாங்க நல்லா தான் இருக்கிறோம். நல்லது. ஆமா, பாபநாசம் தொகுதி இல்லையே. நீங்க வந்து பாருங்க. எனது ஏன் இல்லத்துலயா என் தெருவாசிகளோ யாரா இருந்தாலும் கேளுங்க. இங்க உள்ள பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. தண்ணி வந்து காவி தண்ணி வந்திருக்குது அப்படின்னு சொல்லுங்க. நானே காவி தண்ணி எங்க இருக்கு? நீங்க வந்து அபாண்டமா சொல்றீங்க. இதே காவி தண்ணி தான். இல்ல அபாண்டமா சொல்றீங்க. காவி தானே வருது. அபாண்டமா சொல்றீங்க. நீங்க காட்டுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. நான் கேக்குறேன் உங்கள்ட்ட, அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லுங்க, காவி தண்ணி பாபநாசிலே கிடையாது. இல்ல, அப்படி நீர்த்தேக்க தொட்டிலேருந்து ஏதாவது கழிவு கடைசியா சுத்தம் செய்யப்பட்டு வரும்போது அந்த கழிவு தண்ணி வரது செய்யும். அந்த நேரத்துல முன்கூட்டியே பேரூராட்சியா இருக்கட்டும், ஊராட்சியா அறிவிப்பு கொடுப்பாங்க பொதுமக்கள். வந்து இதே காணொலியை நான் எடுத்துட்டு போறேன், காவி தண்ணியை போட்டுறேன், மக்கள் பார்ப்பாங்க. நீங்க பாருங்க, காவி தண்ணி வந்து நீங்களா எடுத்துட்டு ஒரு காவி தண்ணியை கலந்து எடுத்துட்டு போய் கொடுக்கறது நாங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது. கார்பரேஷன் பைப் அதான், அதாவது காவி தண்ணி வருதுன்னாக்கா நீங்க கலக்கப்படுறல. இந்த பக்கத்துல தண்ணி தொட்டி இருக்கு. ஏன் என்ன எழுதிட்டு போறீங்க? வாங்க, நீங்க தானே தொகுதி நல்லா இருக்கு, நீங்க அப்படியே வாங்க, வீடியோல வாங்க. இது வந்து தண்ணி வருதுங்களா தொட்டில? ஏங்காது. இது ஏங்காத தண்ணி தொட்டி. இது ஏக்கம் இல்ல, ஏங்கல. இது ஏங்கல. இது இப்ப கிளீன் கொஞ்சம் கொஞ்சம் செய்யப்பட்டது. இதுல இருந்து ஐயம்பட்டைக்கும் சக்கராப்பள்ளிக்கும் இடையபாடு உள்ள குப்பை தொட்டி. இது சக்கராப்பள்ளியும் எடுப்பாங்க, ஐயம்பட்டையில உள்ளவங்களும் எடுப்பாங்க. இந்த தண்ணி வருது. இது செயல் இல்ல. இங்க மக்கள் பயன்பாட்டுல இல்ல. மக்கள் பயன்பாட்டுல இப்ப இல்லாம இருக்குது. ஆல்ரெடி கேட்டாங்க, அமைச்சு வச்சாங்க, பயன்பாட்டுல இல்ல. சரி,
ஓகே. இப்போ 2026 தேர்தல், ஒரு புறம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் விஜய் வராரு, இன்னொரு பக்கம் சீமான் தனிச்சு நிக்கிறாரு. உங்களுடைய ஓட்டு யாருக்கு? சீமானுக்கு தான் போடுவோம். என்ன காரணம் சீமானுக்கு? அவரு ஈழத்துக்கு ஆதரவா பேசுறாரு. ம். அப்பயே அந்த காலத்துல நிறைய பேர் பேசுனாங்க. எல்லாருமே சமரசம் பண்ணி திமுக அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. அண்ணன் மட்டும் உறுதியா நிக்கிறாரு. ம். அதனால நான் போடுவேன். ம். வேற என்ன பிடிக்கும் சீமான்ட்ட? அவரோட பேச்சு நல்லா பிடிக்கும். ம். நல்லா கிளாரிட்டியா பேசுவாரு. ம். என்ன கோவப்படுவாரு அப்பப்ப. வேற ஒன்றும் பெருசா இல்லை. ம். உறுதியா நிக்கிறாரு. கூட்டணி வைக்கல இத்தனை வருஷமா. நம்மளுக்காக நிக்கிறாரு. ஒரு வாட்டி போடுவோமே அப்படின்னா. அவருடைய சின்னம் என்னன்னு தெரியுமா? கரும்பு விவசாயி. கரும்பு விவசாய சின்னம், பழைய சின்னம். ஓ ஆமா ஆமா. இப்ப வந்து அதுக்கப்புறம் மைக்கு ஏறு கொடுத்தாங்க. ஆ இப்போ என்ன சின்னம்? ஏர்கலப்பு விவசாயி. ஏறுகலப்பு விவசாயி. சரி, நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்கலாம் யாருக்கு போடுவாங்க? போன வாட்டி திமுகவுக்கு போட்டாங்க. இந்த வாட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ம். நான் பேசி பார்க்கணும். வீட்டுல பேசுவீங்களா? உங்களால எத்தனை ஓட்டு வாங்கி கொடுப்பீங்க நாம் தமிழருக்கு? என் குடும்பத்துல 5 ஓட்டு 5 ஓட்டையும் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சீமான் வந்தா செய்வாருன்னு? நம்பிக்கை இருக்கு. ம். நிறைய போராடுறாங்க. பார்ப்போம். ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல. இது எந்த சட்டமன்ற தொகுதி? பாபநாசம் தொகுதி. பாபநாசம் தொகுதி. உங்க எம்எல்ஏவோட பேர் தெரியுமா? தெரியும். பேரு? ஜவாஹிர்லா, மனிதநேய மக்கள் கட்சி. ஆனா வந்து திமுக கூட்டணியில் நின்றாரு. நின்றாரு. ஆமா. சரி, இது வரைக்கும் எப்ப அவர் கடைசியா பாத்தீங்க? நான் அவரை பார்த்ததே இல்லை இந்த தொகுதியில. தேர்தல் எப்போ பாத்தீங்க? தேர்தல் அப்ப நாங்களும் வந்து வாக்கு சேகரிக்க போனோம். இதுவரையும் நான் அவரை தொகுதியில பார்த்தது கிடையாது. ஆனா அவர் முதல் வாக்குறுதி என்ன சொன்னாருன்னா, நான் வெளியூர்ல இருந்து வரல, இதே ஊர்ல வீடு எடுத்து தங்கி இருந்து இந்த 5 ஆண்டுகளும் இந்த ஊர்ல இருப்பாரு. சொன்னதெல்லாம் உண்மை. அதை நம்பிதான் நாங்களும் வாக்கு வந்து கேட்டோம். ஆனா இன்ன வரைக்கும் இந்த தொகுதிக்கு வந்து எட்டி பார்க்கல. இந்த தொகுதியில உள்ள பிரச்சனைகளை வந்து செவி மடுத்து கேட்கவே இல்லை. என்ன பிரச்சனை இருக்கு தொகுதியில? உதாரணத்துக்கு வந்து குப்பைகள்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கிடங்கு மாதிரி சேகரிச்சு கிடக்கு. அதுக்கு சரியான வந்து அகற்றுறதுக்கு உண்டான எந்த ஒரு வழிமுறையும் செய்யல. ரோட்ல மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நாய்கள் தொல்லையே அதிகமா இருக்கு. இந்த 3 பிரச்சனை வந்து இந்த தொகுதியில இருக்கு. மத்த பிரச்சனையை கூட விட்டுறலாம். இது வந்து மக்களுக்கு நேரடியா பாதிக்க தரக்கூடிய ஒரு இப்ப நீங்க பிரச்சனை. சொல்றது பாத்தீங்கன்னா குப்பையெல்லாம் வந்து ரோட்லயே கிடக்குங்கிறீங்களா? ஆமா. எப்படின்னா ஒவ்வொரு ரோட்ல நடு ரோட்ல கிடையாது, ரோட்டோரமா கிடக்கு. அதெல்லாம் எப்படின்னா கொசு, அதே மாதிரி கண்ட எப்படின்னா இப்போ நாப்கின், சாணி அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் சேகரித்து வச்சிடுறாங்க. அது எப்படின்னா மக்களுக்கு வந்து அது எப்படின்னா கெடுதலை விளைவிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாலாம் அதில் ஃபார்ம் ஆகுது. அதெல்லாம் வந்து சரி செய்யணும்னு சொல்லி நம்மளும் நிறைய போராட்டங்கள் பண்ணோம், மனு கொடுத்தோம். எதுக்குமே ஒரு செவி மடுக்கல. ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ எதுவுமே செய்யலையா? ஆமா, நான் திமுக கூட்டணி தான். நான்லாம் வாக்கு சேகரித்தேன். அவருக்காக தெருவா ரோடா நாங்கள் போனோம். ஆனால் எந்த ஒரு அதுக்குண்டான எந்த ஒரு பலனும் நாங்கள் அனுபவிக்க கிடையாது. இப்ப திரும்ப அவர் நின்றாருன்னா ஓட்டு போடல. இல்லை, வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு இந்த தொகுதிக்கே வந்துடாதீங்க. போதும், இதோட நீங்க நின்ற வரைக்கும் போதும். நாங்கள் சமுதாய தலைவர்னு நினைச்சோம். ஆனா அதுக்குண்டான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அவர்கிட்ட. இந்த முறை யாருக்கு வாக்கு போட உங்களுடைய வாக்கு? நான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீகோடைய ஒரு உறுப்பினர் தான். ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை ஜவாஹர்லாலுக்கு கிடையாது. எங்கள் தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அவங்களுக்கு வாக்களிப்போம். ஏற்கனவே ஜவாஹர்லா திமுக கூட்டணியில தான் நின்றாரு. நின்று தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யலைங்கிறீங்க. ஆமாம். திரும்பவும் இல்லை, இந்த தடவை வந்து எங்களுக்கு நல்ல வேட்பாளர் வந்து கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல வேட்பாளர் கண்டிப்பாக. ஜவாஹர்லாவை தவிர வேற யாரு இருந்தாலும் ஓட்டு போடுவீங்க? நல்ல வேட்பாளர் இருக்கு. அப்ப திமுக கூட்டணிக்கு தான்? ஆமா. இல்ல அதிமுக கூட்டணி? இல்ல, திமுக கூட்டணிக்கு தான். விஜய்க்கா? இல்ல, விஜய்க்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் அந்த தற்கொலை பக்கம் போகவே மாட்டோம். அது கண்டிப்பா கிடையாது. இல்ல, இந்த 5 ஆண்டுகள் திமுகனுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நல்ல ஆட்சி தான். அதெல்லாம் ஆட்சியெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. பக்கத்துல இருக்கிற அதிராம்பட்டினத்துல வீடுகள்லாம் இடிக்கிறாங்க. அது வீடுகளை இடிச்சதற்கு உண்டான காரணம் வந்து அவங்க வந்து அரசாங்கம். திமுக இது வரைக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும்னு சொன்னுச்சு. இது வரைக்கும் ஏன் பண்ணல? இல்ல, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை இஸ்லாமிய விடுதலை இருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வந்து அதாவது முழுமையான விடுதலை கிடையாது. ஆனா அவங்களுக்கு பரோல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டி. இது பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. யார் எம்எல்ஏ? ஜவாஹிருல்லா. இது வரைக்கும் தொகுதியில எப்ப அவர் பாத்தீங்க? இதுவரையும் போன எலெக்ஷன்ல பார்த்தது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு. எலெக்ஷன் முடிஞ்சு தொகுதி சீட்டு வரதே இல்லை. எலெக்ஷன் அப்போ ஓட்டு கேட்க வந்தாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொகுதி சீட்டு வரதே இல்லை. இப்போ 2026 ஒரு பக்கம் திமுக கூட்டணியோட இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதிமுக கூட பாஜக கூட்டணி செஞ்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் விஜய் வந்து யாரெல்லாம் கூட்டணிக்கு வேணா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சீமான் எப்போதும் போல தனிச்சு நிக்கிறாரு. உங்களுடைய வாக்கு யாருக்கு? என்னோட வாக்கு வந்து சீமானனுக்கு தான். நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னோட வாக்கு. என்ன காரணம்? என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தனித்துவமான கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுகிற தற்சார்பு பொருளாதாரம் பிடிக்கும். சூழலியல் அரசியல் அது பிடிக்கும். சூழலியலை பற்றி பேசுவார். எல்லாத்துக்குமான அரசியல் வந்து சீமானனை பேசுவார். அதனால அவனுக்கு பிடிக்கும். என்ன சூழல்னா என்ன? மரம், செடி, கொடி, மலை, தண்ணீர், கடல், அதை பற்றி எல்லாத்தையும் வந்து பேசுவார். அது மனுஷன் மட்டும் உயிர் வாழக்கூடாது, இந்த
மனித உயிர் மட்டும் உயிர் கிடையாது, இந்த உலகத்தில் வாழ்ற ஒரு ஒரு உயிருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார். எல்லாத்துக்கும் வாழ்ற மாதிரியான ஒரு அரசை வந்து நிரூபிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா சீமான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாரு, நானும் RSS உடைய மேடையில போய் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு போடக்கூடாதுங்கிறாங்களே, இது எப்படி அது சரியா தெரியாத சில தற்கூறிங்க சொல்லுவாங்க. நானும் இஸ்லாமியர் தான். எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாமே வந்து சீமானண்ண பக்கம் தான். அது வந்து திமுக அதிமுக வந்து இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தனால ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருக்காங்க. சீமானண்ணன் வந்து இஸ்லாமியர் வாக்கு வந்து சீமானண்ணனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருக்காங்க. சீமான் வந்து RSSோட பினாமி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் வந்து உண்மையாக சீமானை பின்பற்றுறது எல்லா இஸ்லாமியருக்கும் தெரியும். சீமானண்ணனோட கொள்கை தெரியும். இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு தெரியும். அவருடைய சின்னம் என்னன்னு தெரியுமா? விவசாயி சின்னம், ஏர்கலப்பை விவசாயி. ஏற்கலப்பை விவசாயி சின்னம். ஏன்னா பழைய விவசாயி தான், அது கரும்பு விவசாயி, இப்ப ஏர்கலப்பை விவசாயி. கண்டிப்பா இந்த முறை வாக்களிச்சிருவீங்களா? கண்டிப்பா. எத்தனை வாக்கு உங்களால? என்னால வந்து ஒரு 20 வாக்கு நான் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு போடுவோம். என் ஃபேமிலியோட